அல்லாஹு தஆலா வ பரகாத்துஹு. பதில் சொல்லுங்க. எல்லாம் ஏசில தான் உட்கார்ந்துருக்கீங்க. சொர்க்கத்திலேயே இருக்கிற மாதிரி நம்ம அமீன் அஸ்ஸூடைய பள்ளிவாசல் அப்படியே பள்ளி நிர்வாக பெருமக்கள் எல்லாம் அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. 7வது சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அழகால நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே குழு குழுன்னு தான் இருக்கிறோம். அதனால நல்ல உற்சாகத்தோடு இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான முப்பெரும் விழாவில் நம்ம தான் அமர்ந்து இருக்கிறோம். ஆனால் திரும்பவும் நான் சலாம் சொல்றேன், பதில் நல்லா சத்தத்தோடு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அலைனா இபாதில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: استوصوا بالنساء خيرا. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல்கோமானை போற்றி வலிமான்களின் ஆசிதனை நாடி எனது துவக்க உரையையும் வாழ்த்துரையையும் நான் ஆரம்பம் செய்கிறேன். என்ற நோட்டீஸ்ல என் பேரை போடும்போது துவக்க உரையில தான் என் பேரை போடப்பட்டு, அதனால துவக்க உரை 3 நிமிடம். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் 230 வருடங்கள் ஒரு மனிதர் வாழ்ந்தால் அவ்வளவு பெரிய ஒரு சாதனையை இந்த உலகத்தில் படைத்து காட்டியிருக்க முடியாது. ஆனால் நபித்துவம் பட்டத்தை பெற்ற பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த உலகில் அவ்வளவு பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மீலாது விழா நமக்கெல்லாம் வலிமார்களின் கோமானாக வாழ்ந்து சென்ற, இன்னும் கியாமத் நாள் வரை நமக்கெல்லாம் விலாயத்தினுடைய பாதையை காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மஹ்பூபே சுப்ஹானி மாஷூகே ரஹ்மானி ஹின்ஸிலை நூரானி ஹஜ்ரத் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பிறந்த மாதத்தினுடைய விழா. 3வது நம்முடைய மஹல்லாவில சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஹயாத்துல் இஸ்லாம் பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய 4ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான 3 விஷயங்களை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, பொதுவாக மஹல்லாவாசிகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இது அல் பிதாயா வல் நிஹாயா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் முக்கியமான 8 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 8 கேள்விகளின் முதன்மையான கேள்வி தொழுகையை பற்றியானது. அந்த 8 கேள்விகளில் 7வது கேள்வியாக வரக்கூடிய ஒன்றுதான், அல்லாஹ் தஆலா இப்படி கேட்பான்: உனது உலக வாழ்க்கையில் உனது வாழ்க்கை துணைவியாக நீ எப்படி அமைத்துக் கொண்டாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அந்த கேள்விக்கு சரியான பதிலை நாம் சொல்லாமல் ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால் ஜமாத்தார்களாகிய
மஹல்லாவாசிகளாகிய அனைவருக்கும் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது போல அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய மஹல்லாவாசிகளாக நாம் எல்லாம் இன்று அமைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இப்ப இந்த பட்டமளிப்பு விழாவில் 7 பெண்மணிகள், நம்முடைய சாலிஹான மாணவிய கண்மணிகள் பட்டம் வாங்கி இருக்கிறார்கள். அந்த 7 மாணவிகளும் நம்முடைய பெரிய ஹஜ்ரத் உபைதுல்லாஹ் ஃபாசில் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களிடம் மிகுந்த ஒரு பாசறையில் அவர்கள் ஓதியவர்கள். அதோடு அந்த ஒரு ஆசிரியர் பணியில் நானும் அந்த 7 பிள்ளைகளுக்கும் ஆசிரியராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருடம். நம்ம யாசின் பிலானி ஹஜ்ரத் அவங்கள்ட்ட கேட்டப்போ உங்களுக்கு தெரியும், மதரசா ஏற்கனவே அடுத்த தெருவுல ஒரு வீட்டினுடைய முதல் மாடியில ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருந்தது. இப்போ மதரசாவிற்கு தனி ஒரு இடம் வாங்கப்பட்டு அதில் கட்டிடமும் கட்டப்பட்டு சிறப்பான முறையில இந்த மஹல்லா வாசிகளுடைய அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் மிகப்பெரிய ஒரு உறுதுணையோடு சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. உண்மையிலேயே நாளை மறுமையில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது போல அந்த கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு மிக மிக தகுதி பெற்றவர்களாக நாம் இன்று ஆகிவிட்டோம். அல்லாஹ் தஆலாவிற்கும் வாழ்நாள் முழுவதும் நாம் இதற்காக வேண்டி நன்றி செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் செலுத்துவோமா? இரண்டாவது, பெண்மணிகளுக்காக வேண்டி, நம்முடைய மாணவிய கண்மணிகளுக்காக வேண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "ஹுது நிஸ்ஃப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா." உங்களின் மார்க்கத்தினுடைய பாதி விஷயங்களை இந்த சிவப்பு நிற பெண்மணியான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லா அத்ரி நிஸ்ஃபுல் இல்ம், எனக்கு எதுவும் தெரியாதே என்று சொல்வதே அறிவினுடைய பாதி என்று சொன்னார்கள். இந்த 2 இதற்கும் நம்முடைய 21ஆம் நூற்றாண்டினுடைய ஷைഖுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய மறைந்த அல்லாமா ஹஜ்ரத் கிப்லா ஏஎம் அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். கவனமா கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னா, லா அத்ரி நிஸ்ஃபுல் இல்ம், எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வது அறிவினுடைய ஒரு பாதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தினுடைய பாதியை ஹுமைரா என்று சொல்லப்படக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மனிதனுடைய அறிவுக்கு தோதுவாக இந்த மார்க்கம் முழுமை பெற்றுவிட்டு விட்டது. ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய இல்மு என்கின்ற அந்த அறிவு மனிதனுடைய அறிவுக்கு தோதுவாக பாதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் அந்த பாதி முழுவதையும் ஆயிஷாவிடம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு கருத்து பாருங்க. இந்த மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட இல்மு முழுவதுமான அந்த விஷயங்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்போ இல்மு கொடுக்கப்பட்டது பாதி தான். அந்த பாதியை இந்த பெண்மணியிடமிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப மிச்ச பாதி லா அத்ரி நிஸ்ஃபுல் இல்ம், எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வதுதான் அறிவினுடைய பாதி. மூன்றாவது, மஹல்லாவாசிகள் அனைவருக்குமான ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிரு. ஹஜ்ரத் அப்துல் காதர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ருல் அஜீஸ் அவர்களுடைய வாழ்க்கையில புனியத்து தாலிபின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி பயணத்தை அவர்கள் தொடருகிற போது அவங்களுடைய தாயார் 11 தீனார் திருகங்களை கொடுத்து, இதை உன்னுடைய கல்வி பயண செலவிற்காக வேண்டி நீ வைத்துக் கொள்ளுவா, எப்பவுமே
மற்றவங்களுக்கு உண்டான அந்த உரிமையை நீ பறித்து விடாதே. எப்பவுமே மற்றவர்களுக்கு உண்டான அந்த நலனை நீ முன்னுரிமை கொடு என்று 3 உபதேசங்கள் செய்தார்கள். அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பயணத்தினுடைய இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்களோடு சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு சாப்பிடுவதற்கான எதுவும் இல்லை, காசு பணமும் இல்லை, உணவுப் பொருட்களும் இல்லை. அந்த நேரத்துல முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இந்த 11 தீனார் தீர்க்கங்களில் ஒன்றே ஒன்று மட்டும் தனக்கு வைத்துக் கொண்டு இந்த 10 தீனார் தீர்க்கங்களை அப்படியே பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள். அவங்களோட கல்வி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அவங்களுடைய நண்பர்களுக்கு இதை பதிவு செய்துவிட்டு இதனுடைய வரலாற்று ஆசிரியர் நமக்கு இதிலிருந்து ஒரு படிப்பினையை எடுத்து சொல்கிறார். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வலிமார்களின் கோமான் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? எப்போதுமே பிறரினுடைய நலனை பேணி வாழக்கூடிய ஒரு மாமனிதராக அவர்கள் வாழ்ந்தார்கள். தனக்கான அந்த உரிமையை கூட மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்து மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஹஜ்ரத் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் நமக்கு தரக்கூடிய படிப்பினை மிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதாக வரலாற்றாசிரியர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த வகையில ஜமாத்தார்கள், நம்முடைய சாலிஹான தாய்மார்கள், இந்த மஹல்லா வாசிகள் அனைவருமே நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கட்டாயமாக பெறுவீர்கள் என்ற இந்த துஆவோடு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.